ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நாம லெசன் பிளான் தயாரிக்கிறத கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன கத்துப்பீங்கன்னு பார்க்கலாம். லெசன் பிளானோட முக்கியத்துவம், லெசன் பிளானோட லாபத்தை, அப்புறம் லெசன் பிளான் தயாரிக்கிறது. வாங்க ஆரம்பிக்கலாம். லெசன் பிளான் பண்றதன் முக்கியத்துவம். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எந்த ஒரு விஷயத்த அவர் கத்து கொடுக்கறாரோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பா அவரு நேரத்தை ஒதுக்கி ஆகணும். இல்ல அவர் கத்து கொடுக்கற விஷயத்த அப் டு டேட்டா வச்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கணும். சொல்லி கொடுத்தத ப்ராப்பரா எழுதி வச்சுக்கிட்டா உங்க லட்சியத்தை அடையறதுக்கு அது ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க சுலபமா செய்யணும்னா இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு நீங்க உங்களோட டீச்சிங் மெத்தட மாத்தி அமைக்கணும். அது உங்களால ஈஸியா முடியும். இந்த விஷுவல் லெசன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத ஓவர்லாப்பிங்க இது தடுத்து நிறுத்த உதவும். இதையும் தாண்டி நல்ல பிளானிங் உங்களோட தன்னம்பிக்கைய அதிகமா வளர்க்க உதவும். அது மூலமா உங்களோட டீச்சிங் எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா கத்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெசன் பிளான் பண்ணா அதனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு பாப்போம். லெசன் பிளான் பண்றதால இன்ஸ்ட்ரக்டருக்கு கிடைக்கிற லாபம் என்ன? இது கத்துக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறதுக்கும் ஒரு அருமையான ரெக்கார்ட். இது உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ சீக்வென்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. எப்ப பாரு எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இத நீங்க கத்து கொடுக்கும்போது இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஈஸியாவும் இருக்கும். அத நீங்க சுலபமா யூஸ் பண்ணி காட்டவும் முடியும். இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கற திறமைய ரொம்ப நல்லா வளர்க்குது. எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா வச்சுக்க உதவுது. அதுவும் சரியான நேரத்துல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கவும் ரொம்ப உதவியா இருக்கு. உங்களுக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டுது. லெசன் நடத்தும் போது எல்லா மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் இருக்கிற மாதிரி பாத்துக்குது. கிளாஸ் நடத்தும் போது லேர்னர்ஸ் ரொம்ப கவனமா இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்க அது உதவியா இருக்கு. எல்லா விஷயத்தையும் அவங்க சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அதோட அவங்க அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இது வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு நேரங்கள்ல யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு உதவுது. சரி, ட்ரெயினிஸோட லெசன் பிளான பத்தி, அதோட லாபத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ட்ரெயினிஸ்க்கான லெசன் பிளானிங்கோட லாபம். இன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்கும்போது நாம அதுல இருக்கணும். அப்பதான் கத்துக்கிறதுக்கான ஒரு தனி ஆர்வம் ட்ரெயினிஸ்க்கு வரும். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எல்லா சப்ஜெக்டையும் விரிவாவும் நல்ல தெளிவாவும் கத்து கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் ட்ரெயினிஸ்குள்ள ஒரு நல்ல தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அவங்களால முழுமையா அதை கத்துக்க முடியும். இதனால வெவ்வேறு லெவல்ல ட்ரெயினிஸ்க்கு கத்து கொடுக்க வேண்டிய உத்தேசமும் பூர்த்தியாகுது. இங்க நாலேஜ் ஷேர் பண்ணி கொடுக்கப்படுது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஒரு லெசனை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கத்து கொடுக்கறாரு. நாம இந்த லெசனோட துணுக்குகளை நல்லாவே கத்துக்கிட்டோம். இப்போ பேசிக்கலா ஒரு நல்ல லெசன் பிளான பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ட்ரேட். உங்க ட்ரேட தெளிவா சொல்லுங்க. மாடியூல் ஆர் யூனிட். சிலபஸ் சந்தர்ப்பமா. டேட். என்னைக்கு லெசன் பிளான் வரையப்பட்டுச்சோ. டைம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும். லெசன் நம்பர். சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். டைட்டில். லெசன் ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனை படிச்சதுக்கு அப்புறமா ட்ரெயினிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. 1. லாஜிக்கலா லெசனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. 2. மெஷரபிள் ஆக்ஷன் வெர்ப்ஸ் மூலமா உங்க நோக்கத்தை எழுதணும். 3. ஒரு கிளாஸ்ல பிரசன்டேஷன் நடக்கும்போது அதிக நேரம் போகக்கூடாது, ஷார்ட்டாவும் முடிக்கக்கூடாது. குறைஞ்சது 2 இல்ல அதிகப்படியா 4 உள்நோக்கம் இருக்கணும். 2வது, படிப்பை சொல்லிக் கொடுக்க தேவையான கருவிகள். இதுல என்னெல்லாம் இருக்கணும்? சிபி, டபிள்யூபி, டஸ்டர், சார்ட்ஸ், ப்ரொஜெக்டர், டிரான்ஸ்பேரன்சி, மாடல், பாயிண்டர், எக்ஸெட்ரா. 3வது, இன்ட்ரோடக்ஷன். 1. ரிவ்யூ. ட்ரெயினிஸ் படிச்ச பழைய லெசனோட புது லெசனை ஒன்னு சேர்க்கணும். 2. மோட்டிவேஷன். அவங்கள படிக்க வைக்க தூண்டணும். அதோட நோக்கம் என்னன்னு சொல்லித் தரணும். 2வது, விளக்க காட்சி. டெவலப்மெண்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ். இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ், ஹிண்ட்ஸ், வளர்ச்சியின் வேகம். அந்த டாபிக் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள், அதோட அர்த்தங்கள். ஸ்பாட் ஹிண்ட்ஸ், சிம்பிள்ஸ், சர்க்கிட்ஸ், டாபிக் சார்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, எக்ஸெட்ரா. உள்நோக்கம் சம்பந்தமான டாபிக் ஆர் டேர்ம்ஸ். 3வது, அமல்படுத்துவது.
படிச்ச விஷயங்களை நீங்க அமலுக்கு கொண்டு வரணும். அது கத்துக் கொடுக்கிற முறையில நல்லா தெரியும். கத்துக்கிட்ட விஷயங்களை புது விதத்துல, அதோட கஷ்டமான நேரத்துல கரெக்டா பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனம். ட்ரெயினிஸ் பிரச்சனைகளை சால்வ் பண்றாங்களான்னு நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். வளர்ச்சிக்கான கேள்விகளை கேட்கணும். ஆராயக்கூடிய கேள்விகளை கேட்கணும். ட்ரெயினிஸ் கிட்ட அந்த விஷயமா பேசி தீர்க்கணும். சாதாரணமான கேள்விகளை கேட்கணும். சாராம்சம்: உள்நோக்கின் சந்தர்ப்பமா லெசனை 2வது வாட்டி படிச்சு காட்டுங்க. 4வது பரீட்சை. அசைன்மெண்ட் 1. ட்ரெயினிஸ் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சப்ஜெக்டிவ்ஸ் 2 விதத்திலையும் இருக்கணும். 2வது, ஒரு தனியான அசைன்மெண்ட் ஷீட்டை கொடுத்தாகணும். குறிப்பு: அடுத்த குறிப்பிற்காக புத்தகத்தின் பெயர் அண்ட் ஆத்தரோட பேர். அடுத்த லெசனை பத்தி அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லித்தர போறீங்க? ஒரு நல்ல லெசன் பிளான்னா என்னங்கறத இப்ப நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லெசன் பிளான பத்தி நாம பாப்போம். ட்ரேட், கம்ப்யூட்டர். டேட். லெசன் நம்பர் 4. மாடியூல் ஆர் யூனிட். 1. நேரம் 30 நிமிஷம். 1. ப்ரிப்பரேஷன். ஹெட்டிங்: கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். 1. அதன் நோக்கம். இந்த லெசனை படிச்சதுக்கு அப்புறம் ட்ரெயினிஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. 1. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? 2. நெட்வொர்க் புரோட்டோகாலின் விரிவாக்கம். 3. வெவ்வேறு விதமான நெட்வொர்க். 4. நெட்வொர்க் டாபாலஜியின் வர்ணம். 2. சொல்லிக் கொடுக்கறதுக்கான கருவிகள். அதுல இருக்கிறது கம்ப்யூட்டர் மல்டிமீடியா, ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன், எக்ஸெட்ரா. 3வது இன்ட்ரோடக்ஷன். 1. ரிவ்யூ ப்ரோக்ராமிங். 2வது மோட்டிவேஷன். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கை வெவ்வேறு இடத்துல இருந்து ஒன்று சேர்க்குது. 2வது பிரசன்டேஷன். டெவலப்மெண்ட் ஆர் டாபிக்ஸ். இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ். குறிப்புகள். 1. கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர், காம்போனன்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட் சேனல்ஸ். இது எல்லா இன்ஃபர்மேஷன் சேனல்ஸையும் பரப்புறதுக்காக உங்களுக்கு உதவியா இருக்கு. 4வது ப்ரொஜெக்டரை நீங்க பயன்படுத்தலாம். நெட்வொர்க். 2வது புரோட்டோகால். கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ் டிஃபைன் தி ரூல்ஸ் அண்ட் டேட்டா ஃபார்மேட்ஸ். இது இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் ப்ரோக்ராமிங்க்கு இது ஆதாரமா விளங்குது. டெவலப்மெண்ட் ஆர் டாபிக்ஸ். இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ். குறிப்புகள். 3. டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். 1. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன். 2வது வைட் ஏரியா நெட்வொர்க், வேன். 3வது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், மேன். 4வது நெட்வொர்க் டொபாலஜி. நெட்வொர்க் டொபாலஜி கம்ப்யூட்டரோட வடிவங்களை லிங்க், நாய்ஸ் இந்த மாதிரியான இன்டர் கனெக்ஷனோட பிளே அவுட் பேட்டர்ன் ஆகுது. டொபாலஜிக்குன்னு சில வகைகள் இருக்கு. ஸ்டார், பஸ், ரிங், மெஷ். 5வது லாபம். மக்கள் இமெயில் இல்ல இன்ஸ்டன்ட் மெசேஜ, டெலிஃபோன் இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங், பிரிண்டர் ஷேரிங் இதன் மூலமா இவங்க சௌகரியமா அதோட ஈஸியா அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். 3வது அதை அமல்படுத்துவது. இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ். 1. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன? 2வது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கின் சில லாபங்கள். 3வது நெட்வொர்க் டொபாலஜினா என்ன? சம்மரி. லெசனோட சம்மரி. டெஃபினிஷன், புரோட்டோகால், டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், டொபாலஜி. டயக்ராம். 4வது டெஸ்ட். அசைன்மெண்ட். அசைன்மெண்ட் ஷீட்டை தனியா சேர்க்கணும். ரெஃபரன்ஸ்: ஆண்ட்ரூ எஸ். டேனன்பாம் மூலமா கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அடுத்த லெசன் இன்டர்நெட். சரி, இதுவரைக்கும் நாம என்ன கத்துக்கிட்டோன்னு பார்க்கலாமா? லெசன் பிளானிங்கோட இந்த லெசன் அதன் மகத்துவத்தை எடுத்து காட்டுது. இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் ட்ரெயினிஸ்க்கும் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். நல்ல லெசன் பிளானிங்கும் இங்க தயாராகுது. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.